எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த டிப்ஸை பார்க்கலாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதுக்காக அகல் விளக்கு பழசு வீணாக போனதை எடுத்திருக்கேங்க. நம்ம யூஸ் பண்ணாமல் தூக்கி போடுறத தான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி இந்த சாப்பரில் நல்லா துருவிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்குங்க. இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு கேரி பேக்கில் இடிச்சிட்டு கூட நீங்கள் இதை தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் செய்யும் போது உங்களுக்கு அந்த சாப்பர் இன்னும் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். வெஜிடேபிள் கட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே ஒரு டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துக்கிட்டேன். கூடவே அரை மூடி எலுமிச்சப்பழம் சேர்த்துக்கங்க. அந்த விதையை நீக்கிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இப்போ நான் இதுக்காக வெண்கல பாத்திரம் எடுத்திருக்கேன். இதை பாதியை மட்டும் நான் க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம். ஸ்க்ரப்பர் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லைங்க. கையால் லைட்டாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கனாலே போதும். உங்களுக்கே தெரியும் பாருங்கள், பாதி எப்படி இருக்குது, பாதி எப்படி மாறிக்கிட்டு வருதுன்னு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதை மட்டும் நீங்கள் துருவிட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கழுவும் போது இதே மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு. மீதி பாதி எப்படி இருக்குன்னு பாருங்கள். மீதி பாதியில் இன்னொரு மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அதுக்காக நான் கோலமாவு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூட அரை மூடி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி பாதியில் நம்ம இதை சேர்க்குறோம். ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக செஞ்சிடலாங்க. நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொருளே போதுங்க. சூப்பராக கஷ்டப்படாமல் பளிச்சுன்னு ஆகிடும். பாருங்கள், இந்த சைடும் உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இதை நம்ம சுத்தமாக கழுவிட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வெண்கல பாத்திரம் ரெடிங்க. பாருங்கள் எவ்வளவு பளிச்சுன்னு ஆகிட்டு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.